வணக்கம். யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்கள், அதாவது 14, 15 ஆசிரியர்கள், ஒரு பாடசாலையில் படிக்கிற 14 ஆசிரியர்களுடைய படத்தை எடுத்து தனித்தனியாக 16 வயது மாணவர்கள் ஆபாசமாக சித்தரித்து வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மருதங்கனியில் நடந்திருக்கின்றது. இப்போ இது சாதாரண ஒரு செய்தியாக கடந்து போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சமூகம் இப்போ இருக்கிற நிலைமையில் இல்லை சமூகம் இந்த மாதிரி தான். ஆனால் இதுக்கு பின்னுக்கு எப்படி இது நடக்குது, ஏன் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. முதல் விஷயம், ஏஐ வச்சு தான் இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். பாடசாலைகளில் சாதாரணமாக எடுக்கப்பட்ட பெண் ஆசிரியர்களுடைய ஃபோட்டோக்களை இவர்கள் முகநூல்லையோ வேறு எங்கேயோ பெற்று அதை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு ஏஐயில் கொடுத்து அதை ஆபாசமாக சித்தரித்து பிறகு அதை பிறப்பியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஜோஜி பேங்க் ஒரு ஏஐ வச்சுக்கொண்டு ஒரு 16 வயசு மாணவன் அதை எல்லாம் செய்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால், அதுக்குரிய ஃபோனும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அதை வச்சுக்கொண்டு படிப்பு சம்மந்தப்பட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது பார்க்கலாம். ஏஐயில் அதில் எக்கச்சக்கான விஷயம் இருக்கிறது. இது போல் எவ்வளவோ விஷயங்கள் நல்லதுகள் நேரில் கொட்டி தான் இருக்குது. யாராச்சும் பார்ப்பானான்னு கேட்டால் ஒரு நாளுமே பார்க்குறதில்ல. அது அவன் மட்டும் இல்லை, சாதாரணமாக குற்றம் செய்யாதவர்கள் கூட இந்த நல்லதுகளை பார்க்குறது இல்லை. ஏன் எங்கள்ட மக்களை கூட பார்த்தால் செய்தி பார்க்குறது கூட ஏதாச்சும் நெகட்டிவான பயங்கரமான கொலை, விபத்து, 4 பேர் பலி, அவன் ஓடிட்டான்ன்ற செய்தியை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க கரையிலேயே நல்ல செய்தி இருந்தால் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் திட்டி கொண்டு இருப்பாங்க, ஒரு நல்ல ஒழுங்கான செய்தி போட மாட்டீங்களா, ஒரு நல்ல ஒழுங்கான செய்தி சொல்ல மாட்டீங்களான்னு போட்டு கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. கேட்டாங்க பற்றி 4 பேர் தான் பார்ப்பான். நாங்கள் உண்மையான மக்கள் அடிப்படையில் இங்கே விஷயம் இருக்குது. மக்கள் பார்ப்பார்களாக இருந்தால் அவன் நாளைக்கு நாங்கள் திருக்குறளையும் போடும். எல்லா யூடியூபர்ஸும் திருக்குறளை பாடமாகி படி சொல்லி கொண்டிருப்பாங்களே. என்ன சொன்னால் திருக்குறளை போட்டால் பார்க்குறாங்களா அப்படின்னா அவ்வளோதான். அப்போ இங்கே மக்கள் அடிப்படையாக வச்சு தான் இது நடக்குது. அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐன்றது புதிய தொழில்நுட்பம் எல்லாம் புதுசாக வந்திருக்குது. மாணவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க வச்சு கொண்டு தான் சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆனால் அவங்களை என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஆசிரியர்களோட என்ன ஆசிரியர்கள் இந்த மாதிரி, அதாவது தங்களுக்கு அவைகளாக ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை அந்த வயசு பிரச்சனையாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதை வச்சுக்கொண்டு அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கிறார்கள். ஒரு நாளுமே அவர்கள் அதை வச்சுக்கொண்டு இப்போ படிக்கிற சம்மந்தப்பட்ட அல்லது அவரோட வாழ்க்கைக்கு தேவையான சம்மந்தப்பட்ட செய்கிறாங்களான்னு கேட்டால் செய்ய போகிறது இல்லை. அப்போ இங்கே முன்னேற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வர்றதெல்லாம் நான் ஒரு விதமான எங்கண்ட நெகட்டிவான வேலைகளுக்காண்டி தான் அதை பயன்படுத்தி கொள்கிறோம், இல்லை அதுக்கு தான் பசியை போய் கொள்கிறோம். ஆனால் வெளியில் எப்படி சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால், அது உலகம் முன்னேறி கொண்டிருக்கும், நாங்கள் இதெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது டிவி வந்ததாக இருக்கணும் சரி, இல்லை ஃபோன் வந்ததாக எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கண்டே சொல்லலாம். இதுவும் அதே ஒரு தகவல் தான். மாணவர்கள் ஏஐ அப்படின்ற யுகம் எத்தனை இடங்களில் மாணவர்கள் ஏஐ பயன்படுத்தி எதுவெல்லாம் செய்து கொண்டு போடுறாங்க உலகத்தில். இதே 16 வயசு மாணவர்கள். ஆனால் இங்கே இதுக்கும் ஏதாச்சும் மீம் போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் கிட்டத்தட்ட அதிக அளவில் பயன்படுத்தண்டே சொல்லிக்கொள்ளலாம். நன்றி.